ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அண்டு அமித் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அமித் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாப்புல, ஒன்றும் பண்ண முடியாது. பார்வதி கூட இருக்கும்போது அவரோட விஷயங்கள் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குட் ஹியூமனாக தெரிஞ்சார். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ரீரஞ்சனி வந்துட்டு அவங்களோட மைண்டை வந்து ஃபுல்லாக குழப்பி விட்டாங்க. விஜய் பார்வதி கிட்ட பேசாத, சாண்ட்ரா கிட்ட பேசாத, மீது எல்லார்கிட்டையும் பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவரோட மைண்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதேமாதிரி விஜய் பார்வதி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பூட்ட கேஸு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள். அவள் ஆடுறதுக்கு நீ எதுக்கு பாடுற, அவளை எதுக்கு நீ தூக்கி இது பண்ணுற அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேசின விஷயங்கள்லாம் அவர் மைண்டுக்குள்ளே இருந்துச்சா. இப்போ வந்துட்டு அவங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரஞ்சனி விஜய் பார்வதியை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீ கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிற பற்றியா, அது வந்துட்டு எனக்கு பிடிக்கவும் செய்யுது, பிடிக்காமல் இருக்குது. உன்னோட கேரக்டர் வந்து அது ஒரு மாதிரி வெளியே அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு அப்போ இவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து வெளியே அப்போ எப்படி போயிருக்கும் என்னோடய கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தனியாக உட்காந்து அழுதுருப்பாங்க. ஒரு மாதிரி பிக் பாஸ் கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க, ஐயோ இவனுக்கு பண்ணுறதில்ல, நான் வெளியே போயிடலாம் போல இருக்குன்னு. இப்போ அமித் அவர்கள் வெளியே உட்காந்துருக்காங்க. சரி போய் கேட்கலான்னு சொல்லிட்டு எப்பயுமே நல்லா பாண்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி அதனால் போய் பேச போகிறாங்க. ஆனால் அமித் அவர்கள் பெருசாக வாயை திறக்கவே இல்லை. விஜய் பார்வதி பற்றி என்னென்ன சொன்னாங்க அப்படியே மேலோட்டமாக என்ன சொல்கிறேன்னா, இல்லை அவள் என்ன சொன்னான்னா, உன்னோட கேமை ஃபோக்கஸ் பண்ணுன்னா யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்காத. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், ஒரு சில பேர்கிட்ட தான் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பேசுன்னு சொல்கிறான். எங்கேயும் லாக் ஆகிடாத, ஒருத்தங்கிட்ட மட்டுமே லாக் ஆகிடாத அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் யாருக்கும் கருணை காட்டி இந்த போய் ஆறுதல் சொல்கிற வேலை வச்சுக்காத, அதை வந்து வேண்டாம். ஏன் நீ என்ன எல்லாரோட அம்பு வாங்குறதுக்கு என்ன கருணா அப்படின்போது விஜய் போகிறது அழகாக சொல்கிறாங்க. இல்லைடா, அவங்க சொல்கிறது ஓகே, அக்கா சொல்கிறது ஓகே, ஆனால் அது உன்னோட நேச்சரை காமிக்குதுடா. உன்னை மீறி நம்ம வந்துட்டு அவங்க ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீ இப்போ ஆதரவாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே, அது வெளியே தெரியும்ல அப்படி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ரீரஞ்சனுக்கு அது வேண்டாம். நீ அங்கே போய் உக்காந்தனா நீ வந்து பெருசாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதியே சொல்கிறாங்க, இந்த 24 மணி நேரன்றது உனக்கு கிடச்சிருக்கலாம் போல இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நீங்கள் கேம் வின் பண்ணியிருக்கணும்ல. ஏன்னா உள்ளே இருக்கவங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, வேதா இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேதான்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி விஜய் பார்வதிக்கு அந்த 24 ஹவர்ஸ் கிடச்சிருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. மற்றவங்க யார் கிடச்சாலும் நல்லதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் வேத க்யூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சனி அக்கா வந்து எல்லாம் ஓகே, ஆனால் ஒன்று சொன்னாங்க, என்னோடய கேரக்டர் பற்றி அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளியே எப்படி போயிருக்குன்னு தெரியல அப்படின்போது அவரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பண்ணது எல்லாமே கேமுக்காக தான்ற மாதிரி வெளியே போய் கன்வே ஆகிருக்கு அப்படின்னு தான் சொன்னார். நீ பண்ணதெல்லாமே என் ஒய்ஃப் அப்படி சொன்னான்னு சொல்லலை, அதுதான் அமித். சரிங்களா, கன்வே ஆகிருக்கு போல இருக்குது. அதேமாதிரி நீ அந்த கோர்ட்டில் டாஸ்க் அந்த இதில் எடுத்தல, அது எல்லாமே வந்து நீ கேமுக்காக பண்ண மாதிரி வெளியே போயிருக்கு அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாண்டா கேமுக்காக ஒன்று இருந்தாலும் கேமை தாண்டி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், இது இனிமேல் நம்ம நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி தானே அந்த விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் நீயே அப்போ சொன்ன, ஏன்டி உனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, அதில் இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானு கேட்டால் அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பேச சொல்லி அமிதா சொன்னாங்களாம். இதெல்லாம் சொன்னார். ஆனால் விஜய் பார்வதி பற்றி என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிட்டார். ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து எல்லார்கிட்டையும் பேச போகிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி கூட அமித் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு நட்பு, ஒரு சூப்பரான ஒரு நட்பு. வினோத் வந்து அவர் கூட இருக்கிறத நல்லதாக பார்த்த இவங்களுக்கு ஸ்ரீரஞ்சனுக்கு விஜய் பார்வதி கூட அமித் இருக்கிற நட்பு ரொம்ப அழகான ஒரு நட்பு. அது வந்து தெரியலேன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து சபை முன்னாடி என்ன சொன்னாங்க, எனக்கு பொசசிவ்னஸே இல்லை, லாங் டிரைவ் 2 பேரும் சேர்ந்து போனால் கூட ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அமித் கிட்ட என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, அவளை நீ ஏன் தூக்குற, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் ஆடுறதுக்கு நீ எதுக்கு பாடுற, அதெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாது. அப்புறமா என்னென்னமோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அமித் அவர்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு அவர் வந்து ஒரு கேப் விட போகிறாரு அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.